விஜய் மாநாடு தான் பேசு பொருளாக இருக்குது. சரி, தண்ணீர் பிரச்சனை, கடுமையான வெயில், அங்கே இருக்கிற தொண்டர்கள்லாம் ரொம்ப அலமோதுறாங்க, அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சீமான்ற எதிர்ப்பு குரல் வந்து மாநாட்டில் கொஞ்சம் அதிகமாக தென்படுது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ கோடி செலவு பண்ணி அது வந்து விஜய் என்னன்னா, அவர் முதல்ல அரசியலுக்கு வரப்ப ரசிகர், அவர் சினிமாவில் இருந்தார், ரசிகராக தான் இருப்பாங்க. அந்த ரசிகர்களை வந்து அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அடுத்த ஒரு மாற்றத்துக்கு கொண்டு வரணும். கட்சின்னு ஒரு கட்டமைப்புன்னு கொண்டு வரப்ப அதை நெருக்கி கொண்டு வரணும். அப்போ வந்து ஒரு விதிமுறைகள் போடணும், ஒரு நடவடிக்கைகள் எடுக்கணும். ஒரு மண் இல்லைன்றதுக்கான அடையாளம் தான் இது. எதுக்கு மாநாடு போடுறாங்க, எதுக்கு முந்தின நாளே கூடணும், குழந்தை குட்டிங்களை கூட்டிகிட்டு வராதிங்க, பள்ளிக்கூட மாணவர்கள் வர வேணான்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லியும் வராங்கன்னா என்ன பண்ணுறது? இன்னும் சினிமா மாதிரியே வச்சிருந்தீங்கன்னா இந்த கூட்டம் வந்து உனக்கு எவ்வளோ நாளைக்கு பயன்படும்? இல்லை, தாவேக தொண்டர்கள் பெரும்பாலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன் நான். அதில் என்னன்றாங்கன்னா, சீமான் ஒழிகன்ற ஒரு கோஷம் போடுறாங்க. அதுதான் எதுக்குன்னா நம்ம கேள்வி கேட்டோம், உன் கொள்கை என்னடா அண்ணன் செஞ்சியில் கேட்டார். உன் கொள்கை என்னன்னா டிவிக்கே வான்னு கத்துற, தளபதின்னு கத்துற, தளபதின்னு. இதை வந்து அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியல. பதில் சொல்ல தெரியாதனால ஒழிகன்னு கத்துறாங்க. வேற யாரும் பேசல.